எப்பயுமே இன்னொருத்தவங்க நம்பிக்கை வந்து அவங்களுடைய உரிமை. அதுல வந்து பாஜக என்னைக்குமே தலையிடாது. எப்பொழுது பாஜக எப்பொழுது மோடி அலை இருந்தது என்று காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது? அதை சொல்லுங்க முதல்ல. எப்பொழுது மோடி அலை இருந்ததாக ஒப்புக்கொண்டது? இன்னைக்கு சபீரா இருக்கலாம், இது போன்ற பல ஊடகவியலாளர்கள் பல பேர் மோடியின் மீது உள்ள சில காரணமாக அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. நாங்க என்ன சொல்றோம் சார், எங்களை பொறுத்தளவு நாங்க 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்திருக்கின்றோம். நாங்க வந்து இன்னைக்கு சொல்றோம், நாங்க என்ன சொல்ற இலக்கோட நாங்க 370 எங்களுக்கு கூட்டணியோட சேர்த்து 400+ வருவோம் நாங்க உறுதியா சொல்றோம். நேற்று எங்களுடைய உள்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி 379 இடத்துல நடந்ததுல நாங்க மெஜாரிட்டி பெற்றுட்டதா எங்களுடைய இது. ஆக பாஜக பேசுறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஏமாற்றிக் கொள்ள மாட்டோம். நாங்க யதார்த்தத்தை பேசுவோம், அரசியல் நடைமுறை பேசுவோம், அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய நம்பிக்கை. எங்களுக்கும் காங்கிரஸ் உள்ள வித்தியாசம். எங்க பூத் லெவல் அவரே சொன்னார், எங்க பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க. அதே போல நீங்க சொன்னார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பத்திலாம். தேர்தல் அறிக்கையை பத்தி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எப்பயுமே நீங்க சிதம்பரம் பாத்தீங்கன்னா 2019 சொன்னார், எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் எங்களுக்கு கதாநாயகம், எங்களை வெற்றி பெற வைக்கும்னு சொன்னார். அதேதான் இப்பயும் சொல்லியிருக்காரு. அதனால மக்கள் வந்து இவர்கள் நம்ப மாட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேங்க, இப்ப சொன்னாரா நாங்க வந்து 8500 ரூபாய் கொடுத்துருவோம், அதை கொடுத்துருவோம். நீங்க கர்நாடகாவில கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் கொடுத்த முழுமையான வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களா? கிடையாது. சில வாக்குறுதி நிறைவேற்றிருக்கலாம். அது டி.கே. சுகுமார் சொல்றாங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்டோம்னா அதுலயும் பலது நிறைவேற்றலங்கிறதுக்கு தான் பதில் வரும். அப்ப ஓராண்டுல நாம ஒரு அரசு அமைத்து ஓராண்டுல நிறைவேற்றலையான்னு நீங்க அவங்கள பார்த்து கேட்கறத எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அததான் சொல்றேன். அது ஒரு சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத போகலாம். அது ஒண்ணு தப்பு. அது சில காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிட்டு கர்நாடகாவில் பல வாக்குறுதி நிறைவேற்றல. இது நாங்க சொல்லல. அன்றைய துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் சொல்றார், எங்களுக்கு நாங்க தேர்தலுக்காக வாக்குறுதி அள்ளி கொடுத்துட்டோம், ஆனா நிறைவேற்றல நிதியில பிரச்சனை இருக்கிறத ஒப்புக்கொண்டு சொல்லியிருக்காரு. நீ வேணா ஒரு ஏஎன்ஐ கொடுத்த பேட்டியில் அது இருக்கு, நீ பார்த்துக் கொள்ளலாம். அது அதே தான் சொல்றேன். இப்ப நீ பெண்களுக்காக சொல்லி இப்ப பெண்கள் தெலுங்கானா தேர்தல் என்ன சொன்னீங்க? நாங்க 15,000 ரூபாய் தருவோம்னு சொன்னீங்க. அதனால பெண்கள் அதிகமாக வாக்களித்தது உண்மை. ஆனா 1500 கூட கொடுத்தீங்களா? கிடையாது. அதனாலதான் சொல்றேன், ஹிமாச்சல பிரதேசம் நீங்க சொன்னது நடத்திருக்கீங்களா? நீங்க ஆள்ற மாநில சொன்னதெல்லாம் நம்பல சார். அது இது போய் நம்ப மாட்டாங்க. நாங்க வந்து எந்த எதிர்கட்சியும் குறைச்சு மதிப்பிட மாட்டோம். நாங்க ராகுல் பிள்ளைங்களை சொல்லல. நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். இல்லங்கிறோம். நான் இன்னைக்கு சொல்றேன், அதாவது நீங்க சொல்லலன்னா பப்புல இருந்து இப்ப அவர் ஷஷாடா இளவரசர்ல குறிப்பிடுகிறார் மோடி. உண்மையிலே அவர் வந்து இளவரசர் என்று சொன்னா மறைமுகமாக ஒரு சொல்லதான் முடியும். ஏன்னு சொன்னா அவர் அடிப்படையில இருந்து பாரம்பரியமா அவர் ஆண்ட குடும்பத்திலிருந்து வந்தவர். நீங்க ஆண்ட குடும்பத்திலிருந்து நரேந்திர மோடி ஒரு டீ வியாபாரி கிடையாது. ஒரு ஆண்ட குடும்பத்திலிருந்து ஒரு அரச குடும்பத்திலிருந்து வந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட நேரு குடும்பம் என்று சொன்னால் இந்த நாட்டை நீண்ட காலம் ஆளக்கூட ஒரு மன்னர் குடும்பம் மாதிரி தான். அப்படிங்கிறப்ப ஒரு இளவரசராக தான் மக்கள் பாக்குறாங்க, பாஜக பாக்குது. சரிங்களா? பிரியங்கா காந்தி என்ன சொல்றாங்கன்னா 70 ஆண்டுகளாக காங்கிரஸ் உருவாக்கிய இந்தியாவை சில பணக்காரர்களிடம் விற்று விட்டார் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பரப்புரையில அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மேடம், நான் என்ன சொல்றேன், இது 2 விஷயம். அதாவது வந்து பிரியங்கா காந்திக்கு உதாரணம் சொல்றேன்னு, பிரியங்கா காந்தி பாத்தீங்கன்னா கடந்த முறை ஊபியில போய் ரவுண்ட் அடிச்சாங்க. காங்கிரஸ்காரங்க எல்லாம் பெரிய லெவல்ல சொன்னாங்க, எங்க இந்திரா காந்தி போல பாக்குறாங்க மக்கள், பெரிய லெவல் வாக்களிப்பேன். ஆனா காங்கிரஸ் எத்தனை எம்எல்ஏ மேடம் வெற்றி பெற்றுச்சு? முழு பொறுப்பு பிரியங்கா காந்திட்ட ஒப்படைக்கப்பட்டது. ஆக மக்கள் வந்து நல்லாட்சி கொடுக்கிற பாஜகவா இத்தனை 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஒப்பிட்டு பாக்குறாங்க. இதுதான் உண்மை. நான் சொல்றேன், இன்னைக்கு அமைதியில இன்னைக்கு வந்து தோற்கடிக்கப்பட்ட ராகுல் காந்தி கிட்டத்தட்ட 1960 இருந்து வெற்றி பெற்ற இது. இடையில ஒரு இது வந்து சஞ்சய் காந்தி மட்டும் தோத்திருக்கலாம் 77ல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 15 முறை காங்கிரஸ் தான் தொடர்ந்து எல்லா இடத்தையும் ஜெயிச்சிருந்து 3 முறை ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். இடையில ஒரே ஒரு முறை தவிர பாக்கி எல்லாமே காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது. அதே போல ரேபரேலியில் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நிச்சயமாக ரேபரேலியில இன்று எங்களுடைய வேட்பாளர் தினேஷ் சிங் தான் வெற்றி பெறுவார். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா போட்டியிட தயார் கிடையாது. இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் கட்டாயமாக எனக்கு அந்த தொகுதியில நான் நிக்கிறேன், பிரியங்கா காந்தி நிக்க சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி பயம் நிக்க முடியாதுன்னு சோனியா காந்தி ஆல்ரெடி பின்வாங்கிட்டாங்க. அதே போல இன்னைக்கு ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரிய தொகுதி போயிடக்கூடாதுன்னு தான் நிக்கிறாரு தவிர நிச்சயமாக எந்த இதுவும் கிடையாது. நாங்க சொல்றேன் மேடம், நீங்க ஊபியில வந்து பகுஜன் சமாஜ் பெரிய அரசியல் அமைப்பு சட்டம் அனுமதி வழங்குறது இல்ல சார். அது தப்புன்னு சொல்ல முடியாது. நான் தவறு நாங்க சொல்லலையே. நீங்க வெற்றி பெற முடியாது நாங்க சொல்றோம். நீங்க அது அரசியல் சமத்து இல்லைன்னு யார் மறுத்தா? நீங்க பிஎஸ்பி எஸ்பி சேர்ந்து கிட்டத்தட்ட 29 விழுக்காடு எஸ்பிக்கு 26 விழுக்காடு இருந்த பிஎஸ்பி சேர்ந்துமே எங்களை வந்து 2019 வீழ்த்த முடியாம நாங்க 64 இடம் வந்தப்ப 2 விழுக்காடு வச்சிருக்க காங்கிரஸ்
பிஎஸ்பி எஸ்பி சேர்ந்து எங்களை என்ன தாக்கத்தை இதே காங்கிரஸ் வந்து ராஜீவ்காந்தி காலகட்டத்துல எவ்வளவு சீட்டுகள் வெற்றி பெற்றாங்கிறதும் வரலாறுல இருக்குதானே சார்? மேடம் நீங்க அதாவது யதார்த்தத்தை நான் பேசுறேன், நான் ஒண்ணு கிடையாது, உங்களை கேள்விகளே வரேன். நீங்க இந்திரா காந்தி பிறகு இந்திரா காந்தி அலைக்கு வெற்றி அந்த இறந்த பிறகு அந்த 84ல அதன் பிறகு காங்கிரஸ் என்ன இடத்தை பெற்றிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சரிவை நோக்கி தான் காங்கிரஸ் வந்திருக்குது. பாஜக வந்து உயரத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. நாட்டு 140 கோடி மக்களுடைய நம்பிக்கை பெற்று நாங்க போயிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாருக்கான முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறோம். யூபிஏ 2ல அவங்கள தானே மக்கள் நம்பிக்கை கொடுத்ததுனால தானே மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சு அவங்க ஆட்சி செஞ்சாங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து நாங்க வந்து ஒரு விஷயத்தை நாங்க இந்த இடத்துல பதுவோம். நாங்க வந்து 1998ல இருந்து 2004 வரலும் நாங்க வந்து ஆட்சி செய்தாலும் கூட எங்களுடைய அன்னைக்கு இருந்த காம்போ படி பாத்தீங்கன்னா நாங்க முழுமையாக எங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த நாங்க தவறணும். இதுதான் எங்களுடைய நாங்க அதுல இருந்து படுத்துக்கிட்ட பாடம். நாங்க நல்ல ஆட்சி கொடுத்தோம், ஆனா கட்டமைப்புகளை பலப்படுத்த நாங்க வந்து எங்களுடைய கட்சியில வந்து நாங்க அதை வந்து நாங்க அதை ஏத்துக்கிட்டோம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு ஆட்சி நிலையா இருக்கும் என்று சொன்னால் கட்சி வலுவாக இருக்க வேண்டும். அதன் காரணமாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியை கட்டமைப்பை பலப்படுத்தியிருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு நாங்க சொல்றோம், என்றென்றும் பாரதிய ஜனதா கட்சி நிலையான ஆட்சியை கொடுக்கிற அளவுக்கு எங்களுடைய கட்டமைப்பு வலுமையாக இருக்கிறது, மக்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கு. இதுதான் கடந்த 2 ஆண்டுக்கும் எல்லா கட்சியுமே கட்டமைப்பு வலுவாக வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான். அப்படி பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் நீங்க வலுவான கட்டமைப்பை வச்சிருக்கீங்கிறதுக்காக மட்டும் உங்களுக்கு வந்து வாக்களிக்க மாட்டாங்கல்ல. நீங்க இந்த 10 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கீங்கிற மதிப்பீடின் அடிப்படையில் தானே உங்களுக்கான வாக்கு. நீங்க கேட்டது 2004ல 2009ல காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கான காரணம் சொல்ற. அப்படி காங்கிரஸ் ஒண்ணு இல்ல. முதல் இடத்துல எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் 2004ல நாங்க 135 140 சம்திங் அவ்வளவுதான். 2வது முறை வந்து 200 இடங்கள் வந்திருக்கலாம் அவ்வளவுதான். ஆனா எங்களை போற தனிப்பெரும்பான்மையோ பெரிய அளவுல வரல. அந்த இடத்துல தான் சொல்றேன். நீங்க வந்து அதுதான் 140 முதல்ல 2004 சொல்றாங்க இல்லையா, இந்த முறை நீங்கள் அறுதி பெரும்பான்மையோட நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவீர்கள் அப்படிங்கறத தொடர்ந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. எங்க பிரதமர் தெளிவாக இல்லாமல் செய்து விடுவீர்கள். அதுதாங்க நீங்க பொய். அதாவது கோயபல்சனுடைய கதாநாயகன் என்று சொன்னால் காங்கிரஸ், எதிர்கட்சிகள். நான் என்ன சொல்றேன்னா, இது போல கட்டமைப்புகள் எல்லாம் மக்கள் ரொம்ப தயாராக இல்லை. உங்களுடைய பிரச்சாரத்தை வைங்க. நாங்க பிரதமர் நான் உயிரோட இருக்க வரை இதுல எந்த மாற்றமும் இருக்காது தெளிவாக சொல்லிவிட்டேன். அதனால நீங்க திரும்ப பொய்ய சொன்னா உங்களுக்கு லாபம் தெரியும் நினைக்கலாம். நிச்சயமாக இது வந்து காங்கிரசுடைய பொய் பிரச்சாரம் அப்படி என்பது முறியடிக்கப்படுது. நாங்கள் 370 தொகுதிகளோட ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற ஏதுவாக இருக்கும்னு பேசினது கர்நாடகா பாஜக தலைவர் அனந்த் ஹெகடே. அதுக்கப்புறம் ஒரு 4-5 கேண்டிடேட்ஸ் பேசியிருக்காங்க. சார் நீங்க காங்கிரஸ் கட்சியில எல்லாரும் பேசியிருக்காங்க. அதனால இது முதல்ல பேசினதே பாஜக தான். விவாத பொருளானது உங்களாலதான் சார். சபீர் சார், பல கட்சிகள் பல தலைவர்கள் எல்லா கட்சியிலும் வேறதான் பேசுவாங்க. அதை வந்து நாங்க வந்து பெருசா யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. மோடி பேசியிருக்காரா, அமித்ஷாஜி பேசியிருக்காரா, அப்படிதான் பாக்கணுமே தவிர நீங்க வந்து ஒவ்வொரு அமைச்சரும் நடவடிக்கை எடுத்தீங்களா? அவர் பேசுனது தவறு அப்படின்னு அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கலாம். எங்களுடைய தேர்தலுக்கு சொல்லியிருக்கோமா? நீங்க சொல்ற வரதராஜன், நீங்க சொல்ற இந்த புள்ளிக்கே வரலாம். நீங்க எங்க தேர்தல் அறிக்கையில நாங்க அப்படி சொல்லல அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்ப சாம் பிட்ரோடா பேசினது, அதாவது ஒரு அட்வைசரா இருந்தவர், இதற்கு முன்பு அரசுல அட்வைசரா இருந்த ஒருத்தர் பேசினதை வச்சுக்கிட்டு அது வந்து காங்கிரஸ் உடைய கருத்துன்னு தொடர்ந்து பிரதமர் மோடியே பேசுகிறாரே. அப்படி பேசும்பொழுது அதை எப்படி நீங்க என்டாஸ் பண்றீங்க? உங்க கட்சியில உள்ளவங்க பேசுறதே என்டாஸ் பண்ண கூடாதுன்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தா நிச்சயமாக அது மோடியுடைய கருத்தாக பார்க்க முடியும். இது உண்மை. ராஜ்நாத் சிங் அவர் பேசினா நீங்க மோடியோட கருத்தாக பார்க்கலாம். நீங்க வந்து எங்களுடைய JP நட்டா பேசினா பார்க்கலாம். சார், அகமது பட்டேலோ இல்ல சாம் பிட்ரோடா பேசினாங்கன்னா அதுக்கு காங்கிரஸ் உடையதான் சார் பார்க்க முடியும். அவங்க யாரும் சாதாரணவர்களா? நேரு குடும்பத்துக்கு வழிகாட்டிகள் அவர்கள். இன்றைக்கு வந்து அகமது பட்டேல் எப்படி இருந்தாரோ, சோனியா காந்தி அவருக்கெல்லாம், ராஜீவ் காந்தி இருக்கலாம், அது போல இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம் பிட்ரோ என்பது நேரு குடும்பத்துடைய வழிகாட்டி. அதனாலதான் சொல்றோம், இது வந்து நீங்க கட்சியில பேசினதை நீங்க வந்து மறுக்கவும் இல்ல, அது அவருடைய கருத்துன்னு சொல்லல. சாம் பிட்ரோடா பேசினதை எப்படி நீங்க வந்து அது காங்கிரஸ் உடைய கருத்துன்னு சொல்லி காங்கிரஸ் கொண்டு வந்தால் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்றதையும் எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல அது மேடம் மீண்டும் சொல்றேன், மக்கள் சாம் பிட்ரோடா யாருன்னு பாப்பாங்க.
இன்னைக்கு சொன்னால கர்நாடகாவில் இன்னொருத்தவர் அவருக்கும் கட்சி தலைமைக்கு எந்த அளவுக்கு நெருக்குன்னு பார்ப்பாங்க. அதான் சொல்றேன். அகமது பட்டேல் யாருன்னு பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் சொல்றோம். அகமது பட்டேல் தற்போது உயிரோடையே இல்ல சார். இல்ல நான் அவரை பேசக்கூடாது. நான் வந்து இருந்த வகையில சொல்றேன். இருந்தப்ப அகமது பட்டேல் கருத்து சொன்னார்னா அது நிச்சயமாக அது சோனியா காந்தி அவருடைய கருத்து, ராகுல் காந்தியோட கருத்து தான். நான் அதை தான் சொல்றேன். அவர் இறந்து போட்டார், அவர் தவறால சொல்ல முடியாது. அதை பத்தி பேச வரல. அப்படி நம்பிக்கையான ஒரு வழிகாட்டி காங்கிரஸுக்கு அவர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு தென் பாரத்தை சேர்ந்தவர்கள்லாம் என்ன மாதிரி நேரத்தை பத்திலாம் இதெல்லாம் பல கட்சிகள் கண்டிக்கல. நாங்க என்ன சொல்றோம், எங்களை பொறுத்தளவு நாங்க என்ன சொல்லி இருக்கோமோ கருத்து சொல்லிட்டாரே. அவருடைய கருத்து காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது ராகுல் காந்தி சொல்லணும் மேடம். நான் என்ன கேக்குறேன், ராகுல் காந்தி சொல்லுவாரு, கார்கே சொல்லிட்டாரு, ஜெயராம் ரமேஷ் சொல்லிட்டாரு, அப்புறம் ராகுல் வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல அது சொல்லல. ஆனா சொல்ற கருத்து வந்து உங்க கட்சியுடைய கருத்து கிடையாது. மீண்டும் சொல்றேன் மேடம், நீ தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் சேற்றுக்கொள்ளப்படுவாங்க. நீ எழுதி வச்சுங்க. தேர்தல் முடிந்த பிறகு அவர் அதே அயலக பொறுப்பு வந்துருவாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்ப நாட்டுல அப்ப நம்ம இதே விவாதத்தை நடத்தலாம். காங்கிரஸ் நடக்கிறது இவருக்கு தெரியுது. இல்ல, அதாவது பிரியங்கா காந்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த தொடறாங்க. அதாவது வந்து நான் தாய்லாந்து போனதா சொல்றாரு அமித்ஷா. ஆனால் நான் போனது உண்மைதான், என் மகளை பார்க்க போனேன். ஆனால் நான் போனது அவருக்கு எப்படி தெரியும்? இது குறித்த தகவல்களை அவள் பொது வெளியில் சொல்வாரா? பொது வெளியில தேர்தல் பரப்புரையில நான் தாய்லாந்து போனதை சொல்றாரு. ஆனால் அவருக்கு உண்மை தெரிந்திருக்கும் தானே, நான் மகளை பார்க்க தானே போனேன், ஏன் அதை மறைக்கிறார்னு கேக்குறாங்க. அதாவது பொதுவாக நீங்க பல தலைவர்கள் போறதை பத்தி நாங்க வந்து பேசுறது இது கிடையாது. நாங்க ராகுல் காந்தி நாங்க வெளிநாடு போனாருன்னா அவர் எதுக்கு போனாருன்னு நாங்க சொல்லிதாங்க ஆகணும். அவரு இப்ப நான் வெளிநாடு வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க அவர் வெளிநாடு போறாருன்னு. இப்ப சொல்லுங்க, அவர் இந்திய ஒற்றுமை பயணத்துல தெற்கே இருந்து வடக்கேயும் கிழக்கே இருந்து மேற்கையும் நடந்திருக்காருன்னு சொல்லுங்க. அதாவது நான் ரெண்டுமே சொல்றேனே, அது ஏன் நடந்தாரு? அது நடந்தது கார்கே வந்து அந்த அம்மையார் பாவம் திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க அறிவிச்சதுனால அவர் வழி இல்லாம கார்கே அறிவிச்சோன்னு பிரதமர் வேட்பாளர் அதுக்காக போனாரு. மற்றவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் உள்ளவங்க தெரியல, மக்களுக்கு தெரியும். அதுக்காக நான் என்ன சொல்றேன், உஸ்பெகிஸ்தான் போனார்னா ஜார்ஜ் ஜோரஸ் சந்திச்சு வந்தாரு வச்சிருக்கோம். நாங்க தேர்தல் முடிஞ்சு இதை பத்தின விளக்கங்களை கொடுப்போம். ஜார்ஜ் ஜோரஸ் யார்? இந்த நாட்டை சீர்குலைக்கக்கூடிய சக்தி. இது போன்று காங்கிரசுடைய குடும்பங்கள் வெளிநாடு செய்தாவே அதுல வந்து உள்நோக்கம் இருக்கும், இந்த நாட்டுக்கு எதிராக சதி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி அவங்க போனாலே வெளிநாட்டுக்கு போனாலே சதிங்கிறதே முதல்ல பொதுவான ஒரு கருத்தை அப்படி வைக்க முடியுமா? காங்கிரஸ் தலைவர்கள் வெளிநாட்டுக்கு போனாலே அது சதி அப்படிங்கறதே ஒரு மோசமான பரப்புரை இல்ல? அது ஒரு பொதுவா ஒரு பிம்பத்தை வைக்கிறதே தவறு இல்லையா? நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கலாமே. 10 வருஷத்துல நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட சொன்னதுக்காகவாது சொல்லுங்க. 10 வருஷத்துல காங்கிரஸ் இப்படி வெளிநாடுகளுக்கு போன போது செய்த சதிகளை எத்தனை அம்பலப்படுத்தி தண்டனைகள் வாங்கி கொடுத்திருக்கிறது பாஜக. நாங்க ஏற்கனவே சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்திக்கும் சீனாவுக்கும் என்ன உறவு என்பதை வெளியிட்டு இருக்கிறோம். நீ பாத்துருக்கலாம். அது போல ஜார்ஜ் சோரஸ் விஷயமும் தேர்தலுக்கு வெளியிடுறதுங்கிறது வந்து அது வந்து அது யார் வேணாலும் பண்ணலாம் சார். இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் எல்லார் கையிலையுமே வந்து அதிகாரம் இருக்கு, பண்றாங்க. ஆனால் ஒரு ஆளும் கட்சி நீங்க நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல நாங்க வெளியிட்டு இருக்கோம்னு சொல்றது எப்படி சார் 10 வருஷம் கழிச்சு மக்கள் ஏத்துப்பாங்க? அப்ப தப்பு செஞ்சிருந்தா நீங்க தண்டிச்சிருக்கணும். அப்ப தப்பு செய்ய அனுமதிச்சிருக்கீங்கன்னு அர்த்தமாயிடாதா? இல்ல ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிவு கட்ட முடியாது. 10 வருஷம் எப்படி ஒரு நாள்ன்றீங்க? இல்ல இப்ப உஸ்பெகிஸ்தான் செய்தது 6 மாசத்துக்கு மட்டும் தான் போயிட்டு வந்திருக்காரு. பொறுங்க. இப்ப அதனால வந்து தேர்தல் பரப்புரையில மட்டும் இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா ஆக்ஷன் வரும் பொழுது அது ஆக்ஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து நில்லா இருக்கு. எப்படி நீ சொல்றீங்க? நீங்க எல்லா நேசர்கள வழக்கல் எல்லாத்துலயுமே நாங்க படிப்படியாக கொண்டுட்டு வருவோம். காங்கிரஸோட எல்லாத்தையும் நம்ம அம்பலப்படுத்துவோம். இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்கிறார் இன்னொரு விவாதத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்ததுடைய விளைவு. அதாவது டெம்போவுல எத்தனை முறை மோடிக்கு பணம் அனுப்பி இருக்கிறார்கள் அதானியும் அம்பானியும் அவர் திரும்பி கேட்கிறார். இது 100 கேள்விக்கு வரும், 100 கேள்வி பதில் வரும். இதுல ஒரு கேள்வி அதானி அம்பானி பத்தி பேசுறப்ப இப்ப அதானி அம்பானி பத்தி 10 நாளா விட்டுட்டாரு, ஏன் அப்படின்னா வேற எதுவும் வந்திருக்கான்னு கேட்கிறாரு. அவ்வளவு கேட்கிறாரு. ஏன்னா இது கருப்பு பணம் டெம்போவில் அப்படின்னு ஃபுல்லா அந்த கிரைம் நடந்ததுக்கான பிக்சரே பிரதமருக்கு தெரியும் போது ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இல்ல மேடம், அதாவது அதுதான் நீங்க தவறா பொருள் கொள்றீங்க. அதாவது நீங்க அதானி அம்பானி பாஜக ஆதரிக்குன்னு சொல்லி எங்கள் மீது ஒரு நெரேட்டிவ் செட் பண்றப்ப சமீப காலம் ஒரு 10 நாள் ஏன் அதானி அம்பானி பத்தி பேசல காங்கிரஸ்? எது வந்திருக்குதா டெம்போல இருந்து? அதனால பேசலீங்களான்னு கேக்குறேன். நாங்க வந்து அது மாதிரி சொல்லலையே. அவங்க டெய்லி பேசிருக்காங்க. மே 1ஆம் தேதியில இருந்து அவங்க என்னன்னைக்கெல்லாம் பேசிருக்காங்கங்கிறதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் இருக்கு. நம்ம பேசலாம் சார்.